விபூதியை நெற்றியில் எப்படி வைக்க வேண்டும்? நெற்றியில் விபூதி வைப்பதன் அர்த்தம் என்ன தெரியுமா? வாங்க அதனை பற்றி இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்து மதத்தில் பெரும்பாலான மக்கள் தங்கள் நெற்றியில் விபூதி வைப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். நெற்றியில் விபூதி வைப்பதற்கு பின்னால் பல காரணங்கள் உள்ளதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது. அனைத்தும் தற்காலிகமானவை என்றும், ஒரு நாள் அனைத்தும் சாம்பலாகிவிடும் என்றும் பக்தர்களுக்கு நினைவூட்டும் விதமாகவே விபூதி பூசும் வழக்கம் பல தலைமுறைகளாக பின்பற்றப்பட்டு வருகிறது. சிவபெருமான் பெரும்பாலும் உடல் முழுவதும் சாம்பல் பூசிய நிலையில் சித்தரிக்கப்படுவதால் நெற்றியில் சாம்பல் அல்லது விபூதி பூசும் வழக்கம் பெரும்பாலும் சைவர்களால் பின்பற்றப்படுகிறது. விபூதி என்றால் என்ன என்பதையும், அதை நெற்றியில் பூசுவதன் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். விபூதி என்றால் என்ன? விபூதி என்ற சொல் புகழ் அல்லது புனித ஆற்றல் என்று பொருள்படும் சமஸ்கிருதச் சொல்லிலிருந்து உருவானது. சைவ மரபில் விபூதி சிவபெருமானுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. சிவபெருமான் பெரும்பாலும் தனது நெற்றியிலும் உடலிலும் திருநீற்றை அணிந்தவராகவே சித்தரிக்கப்படுகிறார். இது படைப்பு மற்றும் அழிவின் மீதான அவரது ஆதிக்கத்தை பிரதிபலிக்கிறது. இந்த புனிதமான விபூதி முக்கியமாக பசுவின் சாணம் மற்றும் மூலிகைகளைக் கொண்டு தயாரிக்கப்படுகிறது. சில மரபுகளில் இது தகன மேடையின் சாம்பலிலிருந்தும் தயாரிக்கப்படுகிறது. விபூதி பொதுவாக நெற்றி, கழுத்து, மார்பு, கைகள், வயிறு, முழங்கைகள் மற்றும் மணிக்கட்டுகளில் பூசப்படுகிறது. சிலர் இதனை தங்கள் முழங்கால்களிலும் பூசிக்கொள்கிறார்கள். நெற்றியில் 3 கோடுகளாக இது பூசப்படும் போது அது திரிபுன்றம் என்று அழைக்கப்படுகிறது. இது அகங்காரம், அறியாமை மற்றும் உலகப் பற்றுகள் ஆகியவற்றை எரித்து அழிப்பதைக் குறிப்பதாக நம்பப்படுகிறது. மேலும் ஆன்மா அழிவில்லாதது என்பதையும், உடல் தற்காலிகமானது மற்றும் ஒரு நாள் சாம்பலாகிவிடும் என்பதையும் இது பக்தர்களுக்கு நினைவூட்டுகிறது. விபூதியின் ஆன்மீக முக்கியத்துவம் நிலையின்மையை நினைவூட்டுகிறது. ஒரு நாள் அனைத்தும் சாம்பலாகிவிடும் என்பதையும், ஆன்மா மட்டுமே எஞ்சியிருக்கும் என்பதையும் புனிதமான திருநீறு நினைவூட்டுகிறது. இதன் மூலம் செயல்களின் விளைவுகள் மீது பற்று வைப்பதற்குப் பதிலாக இறைவனிடம் சரணடைவதிலும் ஆன்மீக வளர்ச்சியிலும் கவனம் செலுத்துமாறு உணர்த்துகிறது. தூய்மையின் அடையாளம். இந்து மரபுகளின்படி மந்திரங்களுடன் விபூதியை அணியும் போது அது உடலையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மைப்படுத்தி ஒருவரை சுற்றி நேர்மறை ஆற்றலை உருவாக்குவதாக நம்பப்படுகிறது. சிவபெருமானிடம் சரணடைதலை குறிக்கிறது. விபூதி வைப்பதன் மூலம் ஒரு பக்தர் சிவபெருமானுடன் ஆழ்ந்த பிணைப்பை உணர்கிறார். ஏனெனில் இச்செயல் இறைவனிடம் சரணடைவதையும், பற்றின்மை, ஞானம் மற்றும் கருணை போன்ற சிவபெருமானின் அவரது பண்புகளை தன்னுள் வளர்த்துக் கொள்வதையும் குறிப்பதாக நம்பப்படுகிறது. ஈசனின் 3வது கண்ணுடன் தொடர்புடையது. ஆன்மீக மரபுகளில் நெற்றியில் விபூதி அணிவது ஆக்ஞா சக்கரம் அல்லது 3வது கண்ணுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இது ஒருவரின் உள்ளுணர்வு, தெளிவு மற்றும் உயர் உணர்வு நிலை ஆகியவற்றை நிர்வகிப்பதாக நம்பப்படுகிறது. எப்படி விபூதி வைக்க வேண்டும்? விபூதி பொதுவாக நெற்றியில் பூசப்படுகிறது. குறிப்பாக நெற்றியில் 3 கிடைமட்ட கோடுகளாக இதை பூசுவது சிறந்தது பூசப்படுகிறது. பூசும் இம்முறை திரிபுன்றம் என்று அழைக்கப்படுகிறது. யோக மரபுகளில் விசுத்தி சக்ராவுடன் தொடர்புடைய கழுத்தின் அடிப்பகுதியிலும் இது பூசப்படலாம். சில கலாச்சாரங்களில் மார்பின் மையப் பகுதியிலும் விபூதியை, பஸ்மத்தை பூசும் வழக்கம் உள்ளது. இப்பகுதி அநாகத சக்ராவுடன் தொடர்புடையது. உடலில் மொத்தம் 7 சக்கரங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட சில மரபுகளில் இந்த 3 சக்கரங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஏனெனில் இப்பகுதிகளில் புனிதமான விபூதியை பூசுவது ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. Thanks for watching.